திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினரும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய இந்த வட்டத்தின் செல்லை பிள்ளை லைன் ஜி சங்கர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி ஏழுமலை அவர்களே, தயாளன் அவர்களே, சுரேஷ் பாபு அவர்களே, வட்டத்தினுடைய அவைத்தலைவர் பாரி அவர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களே, மாரியம்மாள், கோவிந்தராஜ், தயாநிதி, ராஜா மாவட்டத்தில் 182 கூட்டங்களை அறிவித்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் 54 கூட்டங்களை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை நலத்திட்ட உதவிகளோடு வழங்குகின்ற ஒரு மாபெரும் நிகழ்வை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஒருங்கிணைந்து அவருடைய உத்தரவு பேரில் இங்கே நம்முடைய ஜி சங்கர் அவர்கள் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று ஒரு கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு அது நிச்சயம் வெற்றி வாகை சூடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த களப்பணியாளர்களாக மாறி அது பாகபோவர்களாக இருந்தாலும் நேரையே வீட்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளாக இருந்தாலும் ஒற்றுமையோடு பணியாற்றிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து பல நிலைகளில் வளர்ந்து வர ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மகளிர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் பார்த்து நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் பல திட்டங்கள் இன்றைக்கு முன்னோடி திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் உட்பட்ட இந்த சோழிங்கநல்லூர் பகுதி மிகப்பெரிய அசுர வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கு பணிகள் நடைபெற்றது. இங்க இருக்கின்ற கிராம நத்தங்களுக்கு பட்டாவாக இருந்தாலும் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற 439 பார் 17 இந்த நம்முடைய பகுதி மக்கள் எல்லாம் வாழ்கின்ற இந்த பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு பட்டாக்கள் வழங்குவதற்கான எவ்வளவு காலங்கள் போராடி 13 ஆண்டு காலம் போராடி இப்பொழுதுதான் அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் துணை முதலமைச்சருடைய தலைமையிலான அந்த குழு முடிவெடுத்திருக்கிறது என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இதை சொல்வதற்கு காரணம் 2006-2011 தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் நீண்ட நாட்களுக்கெல்லாம் கிராம நத்தல் பட்டா வழங்கப்பட்டது. இதில் 430 மட்டும் அளவீடு செய்யும் போது அப்போது பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் அறிவித்ததனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் அந்த பணிகளை நடைபெறாத அளவுக்கு தடுத்து நிறுத்திய கூட்டம் அதிமுக கூட்டம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு அதிமுக கூட்டம் தடுத்து நிறுத்தியது வந்த வேலையை நிறுத்திவிட்டார்கள். ஆனா இப்ப பட்டாவல்ல என்று இந்த ஒரே ஒரு குறை மட்டும் தான் இந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு நீண்ட நாட்களான கோரிக்கை இருக்கின்ற ஏழை மக்கள் சமுதாய நலக்கூடம் குறைந்த நிலையில் இன்றைக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஒரு சமுதாய நலக்கூடத்தை பேரூராட்சியினுடைய தலைவராக இருக்கும் போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடம் இன்றைக்கு அரசு அலுவலகமாக மாற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில். இப்போது அவர்களை காலி செய்ய வேண்டும் பெரும் முயற்சி சட்டமன்ற உறுப்பினர் எடுத்தாலும் மாமன்ற உறுப்பினர் நம்முடைய ஜி சங்கர் அவர்கள் முனைப்போடு எடுத்தாலும் கூட இன்றைக்கு அரசு அலுவலகத்துக்கு இடமில்லாததால் அரசு அலுவலக கட்டிடத்தை புதியதாக கட்டுவதற்கு 10.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் இன்றைக்கு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த சமுதாய நலக்கூடமும் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயம் வரும். அதற்கு பதில் இன்றைக்கு புதியதாக 5.68 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சமுதாய நலக்கூடத்தை பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில் ஏற்கனவே ஊர் மக்கள் எல்லாம் ஒரு CSR நிதியின் மூலமாக இன்றைக்கு அந்த கட்டடம் கட்டப்பட்டது. சரியான முறையில் அதை பராமரிப்பு இல்லாதனால் பழுதடைந்ததனால் இன்றைக்கு புதிய கட்டணம் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியான செய்தி. ஒரே நேரத்தில் 800 பேர் அந்த அறையில் அமர்ந்த அரங்கத்தில் அமர்ந்து நாம் பார்வையிடுகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற வகையிலும் 400 பேர் அதில் உணவு அருந்துகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய இந்த OMR சாலை எங்குமே இது போன்ற சென்னை மாநகராட்சி மூலமாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் இல்லை என்ற பெருமைக்குரிய நம்முடைய
மாமன்ற உறுப்பினர் அதை பெற்று தந்திருக்கின்றார். அவருக்கு உறுதுணையாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் நானும் இணைந்து இந்த பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது இன்னும் பாரு மாநகராட்சி உறுப்பினர் வந்து ஏசி அரங்கம், அதுவும் சாதாரண அரங்கம் முறையில் ஏசி அரங்கமாக இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்பது பெருமைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய வானுயர கட்டடங்களும் இன்றைக்கு வணிக நோக்க கட்டிடங்களாக இருந்தாலும் அது குடியிருப்பு கட்டிடங்களாக இருந்தாலும் வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து ஏன் உலகத்திலிருந்து வருபவர்கள் கூட வியந்து பார்க்கின்ற வகையில் இந்த OMR சாலையை ராஜீவ்காந்தி சாலையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு மிக பொலிவு பெற்று இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சாலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் பேர் சொல்லுகின்ற வகையில் இந்த பகுதி அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆகவே நேரத்தின் அருமை கருதி சோழிநல்லூர் தொகுதி உட்பட்ட அனைத்து நிலையிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் தான் அனைத்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நிலைதான் இந்த பகுதியில் இருக்கின்ற பணிகளும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஜி சங்கர் அவர்களுடைய பெரும் முயற்சியால் இன்றைக்கு மழைநீர் கால்வாய் வர பணிகள் பூஜை போட போறோம். ஒரு சில நாட்கள்ல அது ஒரு குறையா இருந்தது, அதையும் போடுறோம். இன்றைக்கு குளங்கள் சீரமைக்கின்றது, ஏரிகள் சீரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு CSR பந்து மூலமாக தாங்கள் இந்த ஏரிக்கும் இன்றைக்கு புது பொலிவோடு சுத்தி நடைபாதை வருகின்ற அளவில் அதற்கும் பூமி பூஜை போடுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு தொடர்ந்து மக்கள் பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஜி சங்கர் அவர்கள் இங்க இருக்கின்ற மக்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல், இந்த மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல், அது பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும், அது குடிநீர் வழங்குகின்ற பணியாக இருந்தாலும், இங்கு கட்டப்படுகின்ற கட்டிடங்களாக இருந்தாலும் எந்த விதையிலும் தொல்லைகள் இல்லாமல் அவர் மக்களோடு மக்களாக மக்கள் என்ன நினைத்து வாக்களித்தார்களோ அதற்கு இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, மேடையில் இருக்கின்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், மேலே விட்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் அனைவரும் மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள். குறிப்பாக இந்த வார்டில் சேர்ந்திருக்கின்ற சங்கர் அவர்கள் சிறப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். நலத்திட்ட உதவிகளோடு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி சங்கர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகளையும் இந்த வட்டத்தில் உட்பட்ட அனைத்து நிலையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் சங்கர் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.